ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எள்ளு வச்சு இட்லி கன் பொடி தான் பார்க்க போறோங்க. ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். இது வந்து கடாயிலையும் பண்ணலாம், தவாலையும் பண்ணலாங்க. ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். இட்லி வந்து இன்னைக்கு பொடி இட்லி தான் பண்ணியிருக்கேன். இதுக்காக எள்ளு வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ எள்ளு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவு கருப்பு உளுந்து, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் எடுத்துக்கலாங்க. எள்ளும் கருப்பு உளுந்தும் ஒரே குவான்டிட்டியில் இருக்கணும். இப்போ இதுக்கு தகுந்த உப்பும் பெருங்காயம், காஞ்ச மிளகாய் ஃபஸ்ட்டு வந்து வறுத்து கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கலாங்க. ஏன்னா அந்த காரல் தன்மை போகும், அதுக்காக தான். உப்போட நம்ம மிளகாய் வறுத்துக்கலாம். அடுத்தது கருப்பு உளுந்தை வறுத்துக்கலாங்க. நல்லா செவக்க வறுக்கணும் ஒவ்வொன்றுமே. எள்ளு வந்து நல்லா பொடி அந்த பொரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வறுக்கணும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை. இப்போ இட்லி ஒரு சைடு ஊற்றி வச்சுட்டேன். இப்போ எல்லாமே ஒன்றா போட்டு அந்த கருவேப்பிலையும் நல்லா வறுத்தெடுத்து ஒன்றா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ அடுத்தது இட்லி வந்து அப்படியே அந்த கடாயில் கொஞ்சமாக நெய்யும் எண்ணெயும் விட்டு கருவேப்பிலை போட்டு இந்த இட்லி பொடியை போட்டு நல்லா இட்லி போட்டு கிளறி இருக்குன்னா அருமையான பொடி இட்லி ரெடிங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள்.